வாங்க, விமான போக்குவரத்து வரலாற்றில் நடந்த ஆனா பலரால மறக்கப்பட்ட ஒரு சோகமான சம்பவத்தை பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம். இது 1974ல நடந்துச்சு. இலங்கை வரலாற்றிலேயே மிக மோசமான விமான விபத்துன்னு சொல்லப்படுற மார்டினேர் 138ஓட கதை தான் இது. 191. இந்த நம்பரை பாருங்க. இது அந்த விபத்துல இறந்து போன மொத்த உயிர்களோட எண்ணிக்கை. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. ஒவ்வொரு உயிருக்கு பின்னாலியும் ஒரு கதை, ஒரு கனவு, ஒரு குடும்பம் இருந்துச்சு. இந்த ஒரு நம்பரே அந்த விபத்தோட மொத்த சோகத்தையும் நமக்கு புரிய வைக்குது. இந்த விபத்தோட சோகத்தை இன்னும் ஆழமாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த விமானத்துல பயணம் செஞ்சவங்க யாரு, அவங்க எதுக்காக பயணம் செஞ்சாங்கங்கிறது தான். வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். அது ஒரு சாதாரண கமர்ஷியல் ஃப்ளைட் கிடையாது. அது வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஹஜ் போகணுங்கிற கனவோட மெக்காவுக்கு போயிட்டு இருந்த 182 இந்தோனேஷிய இஸ்லாமியர்களை ஏத்திட்டு போன ஒரு விமானம். எவ்வளவு பக்தி, எவ்வளவு நம்பிக்கையோட அந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இப்படி ஒரு துயரத்துல முடியும்னு யாருமே நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. இங்க அந்த ஃப்ளைட்டோட சில முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இந்த விமானம் மெக்டானல் டக்ளஸ் DC-8 ரக விமானம். இது ஒரு டச் கம்பெனியான மார்டினேருக்கு சொந்தமானது. ஆனா இந்தோனேஷியாவோட தேசிய விமான நிறுவனமான கருடா இந்தோனேஷியாவுக்காக இந்த சிறப்பு பயணத்தை அது செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்தோனேஷியால சுரபயாலேருந்து கிளம்பி சவுதி அரேபியால ஜித்தார்வுக்கு போற வழியில இலங்கையில கொழும்புல எரிபொருள் நிரப்புறதுக்காக நிக்கிற மாதிரி இந்த பயணம் திட்டமிடப்பட்டிருந்துச்சு. அந்த விமானத்தோட காக்பிட்ல, அதாவது விமானிகள் அறையில ஒரு பெரிய முரண்பாடு இருந்துச்சு. கேப்டன் ஹென்ரி கிளாமே 26,000 மணி நேரத்துக்கு மேல விமான ஓட்டுன ஒரு சீனியர் பைலட். ஆனா அவருக்கு இந்த கொழும்பு வர்ற ரூட் புதுசு. அதை விட ஒரு அபாயகரமான விஷயம் என்னன்னா, துணை விமானி ராபர்ட் ப்ளூம்ஸ்மாவுக்கு இந்த பெரிய DC-8 ரக விமானத்தை ஓட்டி வெறும் 47 மணி நேர அனுபவம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த அனுபவமின்மையும் சேர்ந்த ஒரு கலவைதான் நடக்கப்போற விபத்துக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. சரி, இப்ப வாங்க அந்த விமானம் இலங்கையை நெருங்கின கடைசி சில நிமிடங்கள்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ரொம்ப இயல்பா நடந்த உரையாடல்களுக்கு பின்னால ஒரு பயங்கரமான தவறு மெதுவா உருவாயிட்டு இருந்துச்சு. இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. கொழும்பு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கூட விமானிகள் பேசுறாங்க. உயரத்தை குறைக்கிறதுக்கு அனுமதி வாங்குறாங்க. எல்லாம் ரொம்ப இயல்பா போயிட்டு இருக்கு. ராத்திரி 10:08 பைலட் சொல்றாரு, நாங்க ஏர்போர்ட்ல இருந்து வெறும் 14 மைல் தூரத்துல தான் இருக்கோன்னு. அந்த ஒரு தப்பான தகவல் தான் 191 பேரோட தலைவிதிய மாத்துன ஒரு கொடிய புள்ளி. இங்கதான் அந்த பயங்கரமான உண்மை நமக்கு புரிய வருது. விமானிகள் தங்களுடைய இடத்தை தப்பா கணக்கு போட்டுட்டாங்க. அவங்க ஏர்போர்ட் பக்கத்துல கடலுக்கு மேல பறந்துட்டு இருக்கோன்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையில அவங்க ஏர்போர்ட்ல இருந்து 60 மைலுக்கும் அதிகமான தூரத்துல இலங்கையோட அடர்ந்த மலைப்பகுதிக்கு மேல இருந்திருக்காங்க. 2000 அடி உயரத்துக்கு கீழே இறங்கலான்னு அவங்க நினைச்சப்போ அவங்க நேரா 4354 அடி உயரமுள்ள சப்த கன்யா மலைத்தொடரை நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு தப்பான கணக்கீடு என்ன விளைவை ஏற்படுத்துச்சு? வாங்க இப்ப கதையோட அடுத்த துயரமான பகுதிக்கு போவோம். அந்த கோர விபத்து நடந்ததும் அதுக்கப்புறம் நடந்த மீட்பு பணிகளும் எவ்வளோ சவாலா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். விபத்து நடந்த இடத்துக்கு போன மீட்பு குழுவினர் பார்த்த கொடூரமான காட்சிய இந்த ஒரு வரி நமக்கு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது. இது ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர்ல வந்த தலைப்புச் செய்தி. அந்த இடத்தோட அதிர்ச்சியையும் சோகத்தையும் இதை விட வேற எந்த வார்த்தையாலையும் சொல்லிட முடியாது. மீட்பு பணிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கடினமா இருந்துச்சு. செங்குத்தான பாறைகள், அடர்ந்த காடு, அதுவும் விடாம பெய்ஞ்ச மழை, இயற்கை ரொம்ப பெரிய சவாலா இருந்துச்சு. இருந்தாலும் இலங்கை இராணுவ வீரர்களும் அந்த பகுதி தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனா அவங்களோட எல்லா முயற்சிக்கும் பலன் கிடைக்கல. துரதிர்ஷ்டவசமா அந்த 191 பேர்ல ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கல. அந்த அளவுக்கு மோசமான விபத்துல உடல்களை அடையாளம் காணறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மலையிலிருந்து ஒவ்வொரு உடலையும் கீழே கொண்டு வருது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால அங்கே இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா ஒரு கூட்ட நல்லடக்கம் செய்யப்பட்டது. அது ரொம்ப வேதனையான ஆனா தவிர்க்க முடியாத ஒரு முடிவு. சரி, விபத்து எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனா இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருது. அது ஏன் நடந்துச்சு? புலனாய்வாளர்கள் எப்படி இந்த பேரழிவுக்கான காரணங்களை ஒன்னொன்னா கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். இந்த விபத்துக்கான அதிகாரப்பூர்வ காரணம் CFIT, அதாவது கண்ட்ரோல் ஃபிளைட் இன்டு டெரன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, விமானத்துல எந்த இன்ஜின் கோளாறும் இல்ல, வானிலையும் பிரச்சனை இல்ல. விமானம் பைலட்டோட முழு கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. ஆனா அவங்க எங்க இருக்கோன்னு தெரியாம கண்ணுக்கு முன்னாடி இருந்த மலையில கொண்டு போய் மோதிட்டாங்க. இதுதான் இந்த விபத்தோட மிகப்பெரிய சோகம்.
இந்த குழப்பத்துக்கு மூல காரணம் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட டாப்லர் நேவிகேஷன் சிஸ்டம். இன்னைக்கு நம்மகிட்ட ஜிபிஎஸ் இருக்கு, ஆனா அப்போ இந்த மாதிரி சிஸ்டம் தான் விமானம் எங்க இருக்குன்னு வழிகாட்டும். சிம்பிளா சொல்லணும்னா, இது பூமிக்கு ரேடார் சிக்னல் அனுப்பி அது திரும்பி வர்றத வச்சு விமானம் எவ்ளோ தூரம் போயிருக்குன்னு கணக்கு போடும். ஆனா இதுல சில சமயம் தப்பு நடக்க வாய்ப்பிருக்கு. இங்கதான் ஒண்ணுக்கொன்னு தொடர்பில்லாத பல தவறுகள் ஒரு சங்கிலி மாதிரி சேர்ந்து இந்த பேரழிவை உருவாக்கியிருக்கு. முதல் தவறு, பைலட்ஸ்க்கு பரிச்சயமில்லாத ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் விமானத்துல இருந்திருக்கு. ரெண்டாவது, நீண்ட நேரம் கடலுக்கு மேல பறந்ததால அந்த சிஸ்டம்ல ஏற்பட்ட ஒரு சின்ன பிழை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி கிட்டத்தட்ட 50 மைல் தூரத்தை தப்பா காட்டியிருக்கு. கடைசி ஆனா மிக முக்கியமான தவறு, பைலட்ஸோட இந்த தப்பை சுட்டிக்காட்டி சரி செய்ய கொழும்பு ஏர்போர்ட்ல தரை ரேடார் மாதிரி எந்த வசதியும் அப்போ இல்ல. இந்த 3 தவறுகளும் சேர்ந்து அந்த விமானத்தை நேரா மலைக்குள்ள கொண்டு போயிடுச்சு. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த நேரத்து நிலைமை நமக்கு நல்லா புரியும். இதுல பைலட்ஸோட தப்ப மட்டுமே சொல்ல முடியாது. கொழும்பு ஏர்போர்ட்ல ஒரு விமானம் எங்க இருக்குன்னு சரியா பார்க்க தரை ரேடார் இல்ல, தூரத்தை அளவிட டிஎம்இ கருவி இல்ல. இது எல்லாமே ரொம்ப அடிப்படையான பாதுகாப்பு வசதிகள். அது மட்டும் இல்லாம விசாரணைக்கு ரொம்ப முக்கியமான பிளாக் பாக்ஸும் இந்த விபத்துல அழிஞ்சு போயிருச்சு. அதனால இது வெறும் தனிப்பட்ட மனிதர்களோட தவறு மட்டும் இல்ல, இது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர். கடைசியா இந்த விபத்து அந்த பகுதி மக்கள் மனசுலயும் உலக விமான போக்குவரத்து துறையிலையும் விட்டுட்டு போன ஆறாத வடுப்பத்தையும் அது கத்துக் கொடுத்த விலைமதிப்பில்லாத பாடம் பத்தியும் பார்க்கலாம். பல வருஷங்களானாலும் இன்னைக்கும் அந்த விபத்தோட நினைவுகள் அந்த பகுதியில உயிர்ப்போட இருக்கு. விபத்து நடந்த விமானத்தோட ஒரு பெரிய டயர் நார்டன் பிரிட்ஜ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நினைவு சின்னமா நிக்குது. மலை அடிவாரத்துல இருக்கிற நினைவு பலகை அந்த 191 உயிர்களையும் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 4ஆம் தேதி அந்த பகுதி மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்துறாங்க. பாடகர் ஆண்டன் ஜான்ஸ் பாடின DC-8 பாட்டு இந்த சோகத்தை ஒரு நாட்டுப்புற கதையா மக்கள் மனசுல இன்னைக்கும் வச்சிருக்கு. இந்த பெரிய சோகத்துல இருந்து ஒரு முக்கியமான நல்ல விஷயமும் நடந்துச்சு. இந்த விபத்தை ஏற்படுத்தின அதிர்ச்சி இலங்கை அரசாங்கத்தை அதோட விமான போக்குவரத்து வசதிகளை உடனே நவீனப்படுத்த வச்சுது. பண்டாரநாயக்கா ஏர்போர்ட்ல தரை ரேடார், டிஎம்இ மாதிரியான கருவிகள் எல்லாம் வேக வேகமா நிறுவப்பட்டுச்சு. அந்த 191 உயிர்களோட தியாகம் எதிர்காலத்துல ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்துற ஒரு பெரிய பாடமா மாறிச்சு. அப்போ இந்த சோகமான கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? இது மாதிரி நடந்த விபத்துகள்ல இருந்து நாம கத்துக்கிட்ட பாடங்கள் தான் இன்னைக்கு நம்மளோட விமான பயணங்களை ரொம்பவே பாதுகாப்பானதா மாத்திருக்கு. ஒரு விபத்து பல உயிர்களை பறிக்கலாம், ஆனா அந்த ஒரு விபத்திலிருந்து கத்துக்கிற பாடம் வரப்போற காலத்துல பல்லாயிரம் உயிர்களை காப்பாத்தும். அந்த 191 ஆன்மாக்களுக்கு நம்ம அஞ்சலிய செலுத்தி இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம்.